விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை 1 பேதுரு அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனத்திற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இன்று பிரதானமாய் நம்முடைய தேவன் நமக்கு காண்பித்தருகிற ஒரு சத்தியம்தான், நம்முடைய ஆண்டவர் அவர் நமக்காக தம்முடைய மாம்சத்தில் அவர் பாடுபட்டார். தேவஜனங்களாகிய நாம் என்ன செய்யணும் தெரியுமா? அப்படி நமக்காக தம்முடைய மாம்சத்தில் பாடுபட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அந்த சிந்தையை நாம் நம்மிலே கொண்டிருந்தோமேயானால் அது நாம் அணிந்து கொள்ளுகிற ஆயுதம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. தேவஜனங்களாகிய நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் தெரியுமா? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களா இருக்கணும். அப்படி பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்தில் தெளிவாய் வசனம் நமக்கு காண்பிக்கிறது. அப்ப தேவ ஜனத்திற்கு யுத்தத்தில் ஜெயம் என்பது அவர்களுக்காக கர்த்தரால் தீர்மானிக்கப்பட்டது, முடிவு செய்யப்பட்டது. நாம் இதுவரைக்கும் சந்தித்த யுத்தம், இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கிற யுத்தம், இனி சந்திக்க போகிற யுத்தம், இவை எல்லாவற்றிலுமே தேவ ஜனங்களாகிய நாம் ஜெயம் பெற வேண்டும் என்றுதான் கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார். கர்த்தரால் தீர்மானிக்கப்பட்ட ஜெயமே நம்முடைய வாழ்க்கையின் இலக்காக, நாம் பெற்றுக்கொள்ள போகிற பலனாக இருக்க போகிறது. அப்படிப்பட்ட நம்மை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எப்படி யுத்தம் பண்ணணும் தெரியுமா? நீ சாத்தானுக்கு எப்படி எதிர்த்து நிற்கணும் தெரியுமா? கிறிஸ்து தம்முடைய மாம்சத்தில் தேவ ஜனங்களாகிய நமக்காக பாடுபட்டாரே, அந்த சிந்தையை நீ ஆயுதமாக தரித்து கொண்டு நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரால் அனுமதிக்கப்படுகிற யுத்தம் அது ஜெயமுள்ளதாய், கர்த்தர் தீர்மானித்த ஜெயத்தை நீ பெற்றுக்கொள்ளுகிறதாய், உனக்கு ஆசீர்வாதமாய் முடியும். ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்கிறது, தேவ ஜனத்தின் வாழ்க்கையில் யுத்தம் தீர்மானிக்கப்பட்டிருந்தாலும் யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் தான் யுத்தம் செய்கிறார். ஆனா தேவ ஜனங்கள் நிற்கணும். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இப்ப நிற்கணும்னா சும்மா வெறுமையா இல்லை, தேவ ஜனங்களாகிய நாம் கர்த்தர் சொல்லுகிற ஆயுதத்தை அணிந்து கொண்டு நிற்கணும். அப்படி கர்த்தர் சொல்லுகிற ஆயுதத்தை அணிந்து கொண்டு நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஏன் தெரியுமா? தேவ ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில பிரதானமாய் வெளிப்படுவது கீழ்ப்படிதல். நாம் கீழ்ப்படிந்து நிற்கிறோம். நம்மை நிச்சயமாய் இந்த யுத்தத்தில் தோற்று போக கர்த்தர் விடமாட்டார். ஏன்னா கர்த்தர் நமக்கு ஜெயத்தை ஏற்கனவே பலனாக அவர் முன்குறித்து விட்டார், அவர் நிச்சயித்து விட்டார். தேவஜனங்களாகிய நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? இந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது, நாம நினைத்து யுத்தம் செய்கிறதோ இல்லை நாம நினைத்து பயன்படுத்துகிற ஆயுதமோ அல்ல தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. யுத்தம்னாலே நாம் நினைக்கிற சில காரியங்கள், நாம ஏற்படுத்தி கொள்ளுகிற சில ஆயுதங்கள், ஒரு ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சுயத்தில் நாம் செய்கிற காரியங்கள் சிலவை இருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதை அல்ல நான் விரும்புவது. நான் விரும்புவது என்ன தெரியுமா? நீ நான் செய்கிற இந்த யுத்தத்தில் நிற்கும் பொழுது நான் உன்னை எப்படி பார்க்க வேண்டும் என்று, நீ எந்த ஆயுதத்தை அணிந்திருக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கிறேனோ அந்த ஆயுதத்தை அணிந்தவனாக நீ உன்னுடைய வாழ்க்கையில நான் அனுமதிக்கிற யுத்தத்துல நீ நிற்கணும். அப்படி நீ பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது உனக்காக, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நிற்கிற உனக்காக, நான் சொன்ன ஆயுதத்தை அணிந்து நிற்கிற உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். கர்த்தர் யுத்தம் பண்ணினா நிச்சயமா ஜெயம்தான். அவர் சகலத்தையும் ஜெயித்தவர். தேவஜனமே, அவர் நமக்கென தீர்மானித்த ஜெயத்திற்கு பங்குள்ளவர்களாய் இதுவரைக்கும் ஜெயிக்க வைத்தவர், இப்பொழுதும் நடக்கிறதில் ஜெயிக்க வைக்க போகிறவர். இனி எதிர்காலத்தில் கர்த்தரால் அனுமதிக்கப்படுகிற எல்லா யுத்தத்திலும் ஜெயத்தை நிச்சயமாய் தேவஜனங்களாகிய நமக்கு தரப்போகிறவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் சொல்லுகிற ஆயுதத்தை அணிந்து கொண்டு நில். அந்த ஆயுதம் வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் பிரதானமாக இன்று கர்த்தர் காண்பித்திருக்கிற ஆயுதம் தான் கர்த்தர் தம்முடைய மாம்சத்தில் நமக்காக பாடுபட்டதை நாம் நினைத்து கொள்ளணும். அந்த நினைவு தான் நாம் அணிந்து கொள்ளுகிற ஆயுதம்.
இந்த கடைசி நாட்கள்ல இந்த நினைவு தேவ ஜனத்திற்குள் இல்லாததுனால தான் நான் ஆண்டவருக்காக இப்படிலாம் செய்கிறேன், நான் ஆண்டவருக்காக என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நான் இழந்திருக்கிறேன், நான் ஆண்டவருக்காக அநேக காரியங்கள் என்னுடைய பிரயாசத்தினால் நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லி நம்மை நாம் பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நன்மையோ ஒரு தேவையோ ஒரு சூழ்நிலையோ நாம் எதிர்பார்த்தது போல் நடக்கலனா, சோதனைக்காரனாகிய பிசாசு கொண்டு வருகிற அந்த சோதனையினால் ஏதோ ஒரு விதத்தில் நாம் சோர்ந்து போய் மனம் தளர்ந்து முடங்குகிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நான் என்னுடைய மாம்சத்தில் பட்ட பாடுகளை நீ நினைத்துக்கொள். தேவஜனங்களாகிய நாம் எப்பொழுதுமே கர்த்தர் நமக்காக நாம் செய்த பாவத்திற்காக, செய்ய போகிற பாவத்திற்காக அல்ல. தேவஜனங்கள் தெளிவா கேட்கணும். வேதத்தை தியானிக்கும் பொழுது இந்த ஒரு தெளிவு நமக்குள்ள இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட தேவஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இனி பாவத்தில் தொடராதபடிக்கு நாம் இதுவரைக்கும் செய்த பாவத்திற்காக நமக்காக கர்த்தரே அந்த பாவத்தின் தண்டனையை, அந்த ஆக்கினையை தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார் என்பதை உணர்ந்து தேவஜனங்களாகிய நாம் அந்த நினைவை ஆயுதமாக தரித்திருந்தோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமாய் வெளிப்படுகிற சுபாவம் தான் பொறுமை. நம்ம என்ன பண்ணுவோம்? எவ்வளவு சோதனை வந்தாலும், நெருக்கம், பிரச்சனை, தேவை வந்தாலும் இந்த ஒரு நினைவை, எனக்காக, என்னுடைய பாவத்திற்காக, மீறுதலுக்காக தம்முடைய சரீரத்தில் அந்த ஆக்கினை சுமந்தாரே, அவர் மாம்சத்தில் பாடுபட்டாரே, அந்த நினைவை என்னுடைய ஆயுதமாக நான் தரித்திருக்கிறேன் என்பதை ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதின் பிரதானமான அடையாளம் தான் பொறுமை. எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்வான். யோபின் பொறுமையை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறோம். வேதம் அந்த வசனத்தை தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தரின் செயலின் முடிவுதான் இரட்டிப்பான ஆசீர்வாதம். அதிலும் புதிய ஏற்பாட்டிலே தேவஜனங்களாகிய நமக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மீட்கப்பட்ட தேவஜனங்களாகிய நமக்கு வேதம் அழகாக அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம் என்ன என்பதை தெளிவாய் காண்பிக்கிறது. அதுதான் இம்மையில் நூறத்தனை, மறுமையில் நித்திய ஜீவன். கர்த்தர் கைவிட மாட்டார். அவருடைய நாமத்து நிமித்தம் நாம் காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசத்தை மறந்துவிட அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் நல்ல தகப்பன். அவர் கைவிடவே மாட்டார். தேவஜனங்களாகி நாம் நம்முடைய இருதயத்தின் ஆழமா எழுதியிருக்க வேண்டிய ஒரு பிரதானமான காரியம்தான், என் ஆண்டவர், என் தேவன் என்னுடைய பாவம், மீறுதல், அக்கிரமங்கள் இவைகளை தம்முடைய மாம்சத்திலே அவர் ஏற்றுக்கொண்டு அதன் ஆக்கினை அவர் சுமந்து அவர் பாடுபட்டதுனால, அந்த வேதனை அவர் ஏற்றுக்கொண்டதுனால, அந்த நினைவாய் இருக்கிற நான் என்னுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டத்திலும் யுத்தத்திலும் கர்த்தரே எனக்காக யுத்தம் செய்வார். இந்த யுத்தம் என்னுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஆனா இந்த யுத்தத்துல நான் எப்படி நிற்கணும் தெரியுமா? சத்ருவுக்கு எதிர்த்து நிற்கணும். எப்படி நிற்கணும்? சும்மா இல்லை. அவர் எனக்காக பாடுபட்டார், எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். நிச்சயமா இந்த யுத்தத்தில் என்னை தோற்று போக அவர் விடமாட்டார். எனக்காக அவர் பெற்றுக்கொண்ட ஜெயத்தில் பங்குள்ளவனாக என்னை மாற்ற எனக்காக ஜீவனையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்கிற அந்த நிச்சயம் இருந்தால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? மறுதலிக்க மாட்டோம். சூழ்நிலையில் பொறுமையாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோதனை பிசாசு கொண்டு வந்தாலும் இதில் என்னை தோற்று போகவோ, மடிந்து போகவோ, என்னுடைய எந்த ஒரு காரியத்திற்கும், குடும்பத்திற்கும் சேதம் வரவோ, என்னுடைய ஆண்டவர், என்னை மீட்டுக்கொள்ள தம்முடைய ஜீவனை கொடுத்த ஆண்டவர், அவர் இடம் கொடுக்க மாட்டார். அவர் பெற்றுக்கொண்ட ஜெயத்திற்கு பங்குள்ளவனாக தேவஜனங்களாகி என்னையும் என் நிமித்தம் என் குடும்பத்தையும் கர்த்தர் நிச்சயமாய் பாதுகாப்பார் என்கிற அந்த நிச்சயத்தோடு யோபை போல பொறுமையோடும் அவரை மறுதலிக்காமல், நம்முடைய நாவினால் பாவம் செய்யாமல் கர்த்தரையே நோக்கி பார்த்து நமக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவர் மகிமையாய் தேவஜனங்களாகிய நம்மை உயர்த்தி நம்மிலே இம்மையிலும் மறுமையிலும் அவர் மகிமைப்படுவார் என்பதை உணர்ந்து அவர் காண்பித்த அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம் என்கிற அந்த இம்மையில் நூறத்தனை, மறுமையில் நித்திய ஜீவன் என்கிற அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை தேவஜனங்களாகிய நாம் சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் நிச்சயமாய் செய்வார் என்பதை உணர்ந்து தேவஜனங்களாகிய நாம் எல்லா நிலையிலும் பொறுமையாய் கர்த்தரை மறுதலிக்காமல் அவரை ஆண்டிக் கொண்டு அவருக்காக வாழ, அவருடைய சித்தம் செய்ய, நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பிரியப்படுத்தி வாழ, அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு தம்முடைய மாம்சத்தில் அவர் பாடுபட்டதை நினைத்து அந்த சிந்தையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆயுதமாய் தரித்து கொண்டோமேயானால் கர்த்தர் தாம் சொன்னபடியே தேவஜனங்களாகிய நம்மை உயர்த்தி நம்மிலே அவர் மகிமைப்படுவது, இம்மையிலும் மறுமையிலும் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகிய நாம் இதை உணர்ந்தவர்களால் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். தாம் இந்த வசத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசு நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மரணாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிரயாயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை.